விஜயலட்சுமி அம்மா. அடுத்தபடியா சுமதி. இங்க பாருங்கம்மா. கோவிந்தம்மா அடுத்தபடியா. நம்முடைய அண்ணாமலையார் கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டு தரிசனம் செஞ்சுட்டு போகக்கூடிய ஒரு சிறப்பான வாய்ப்பு எனக்கு அமையுது. ஏன்னா மிகப்பெரிய ஸ்தலம், பெருமைக்குரிய ஸ்தலம். அண்ணாமலையார் பார்த்துட்டு போனாலே ஒரு தைரியம், அதே போல ஒரு அமைதி. இன்னைக்கு கோயிலை முடிச்சுட்டு இன்னைக்கு உங்க நிகழ்ச்சிக்கு வந்துருக்கிறேன். 2009 நம்முடைய அருந்ததியர் மக்களுக்காக அப்போது துணை முதலமைச்சர், இப்போது முதலமைச்சர் தளபதி அவர்களும், நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் தான் அருந்ததியர் மக்கள் முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக 3% ஊதிய ஒதுக்கீடை வழங்கினார். இன்னைக்கு சொன்னார் இல்லையா, இன்னைக்கு இந்த பகுதியை சார்ந்தவர்கள் இன்னைக்கு மருத்துவர்களாக படிக்கிறாங்க அப்படின்னு. இன்னைக்கு எத்தனையோ 1000 அருந்ததியர் மக்கள், மாணவ செல்வங்கள் மருத்துவர்களாக, பொறியாளர்களாக, காவல்துறை அதிகாரிகளாக, வக்கீல்களாக, வெவ்வேறு அரசு துறை அலுவலர்களாக இன்னைக்கு உலா வந்து கொண்டு இருக்காங்கன்னா இதுக்கு எல்லாம் காரணம் திராவிட முன்னேற்ற கழகம், முத்தமிழர் கலைஞர், நம்முடைய முதலமைச்சர் நான் தலைவர். அப்ப நான் ஒரு அருந்ததியர் பிரதிநிதியாக என் தொகுதியை ராசிபுரத்தில் நான் ஜெயிச்சு வரும்போது இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் எனக்கு இந்த மிகப்பெரிய வாய்ப்பு, இந்த அமைச்சர் என்கின்ற மிகப்பெரிய வாய்ப்பை எனக்கு தந்தார். இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் ஆகும் இந்த அமைச்சர் பொறுப்புல இருந்து. எனக்கு என்னுடைய பணி என்னால் முடிந்த அளவுக்கு நான் செய்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய கல்வி பேச்சு, முதல் சட்டமன்ற உரை, என்னுடைய மானிய கோரிக்கையில நான் பேசும்போது நம்முடைய முத்தமிழர் கலைஞர் அவர்கள் அந்த கொண்டு வந்த அந்த இடஒதுக்கீடு தருணத்தில் அவர் பேசினது, அதில் நாங்கள் அருந்ததியர் மக்களாகிய நாங்கள் பயன்படுத்துறது, எங்களுடைய குடும்பம் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக அர்ப்பணித்தது, இது எல்லாத்தையும் நாங்கள் என்னுடைய கன்னி பேச்சில் கொண்டு வந்தோம். உள்ளபடியே நான் முதல் சட்டமன்ற உரையாற்றும் போது இன்னைக்கு நான் உங்ககிட்ட ரொம்ப சுலபமாக நான் பேசுகிறேன். ஓரளவுக்கு தைரியம் வந்துச்சு, மக்களை பார்த்து சட்டமன்றத்தில் பேசி மேடை ஏறி. ஆனால் அன்னைக்கு வந்து என்னுடைய சட்டமன்றத்தில் முதல் பேச்சு, என் உடம்புக்கு கீழே பாதி கால் இருந்ததே நான் உணரல. இந்த வடிவேல் படத்துல சொல்லுவாங்க பேஸ்மெண்ட் வீக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு பேஸ்மெண்ட் வீக் இல்லை, பேஸ்மெண்ட் இருந்ததையே நான் உணரல. ஏன்னா அவ்வளோ ஒரு டென்ஷன், அவ்வளோ ஒரு பதட்டம், அவ்வளோ ஒரு பெருமை மிக்க அந்த சபையில நம்முடைய முதலமைச்சர் அவர்களோட முதல் அமைச்சராகி அந்த